நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியாம போன அல்லது ரிஜெக்ட் பண்ண பிளாக் பஸ்டர் 10 படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல முதலாவது இருக்கிறது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவி முதல்வன். இயக்குனர் சங்கர் முதல்ல ரஜினி சார்ட்டையும் விஜய் சாரையும் தான் முதல்ல அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதை பண்ண முடியாம போனதுனால அதுக்கப்புறம் தான் தன்னோட முதல் படத்தோட ஹீரோவான அர்ஜுன் சார்ட்டே இந்த படத்தை மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவி சண்டகோலி. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் சூர்யா கிட்ட சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் விஜய் சார்ட்ட சொல்லியிருக்காரு. விஜய் சார் ராஜகிரண் அவரோட போர்ஷன் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த படத்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் விஷால் அவர்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஆட்டோகிராஃப். இயக்குனர் சேரன் அவர்கள் முதல்ல தளபதி விஜய் தான் அணுகியிருக்காரு. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியாம போனதுனால இந்த படத்தை அவரே நடிச்சு அவரே இயக்கியிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது இயக்குனர் ஹரி இயக்கத்துல வெளிவந்த சிங்கம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அப்ரோச்சா நடிகர் விஜய் தான் அப்ரோச் பண்ணிருக்காரு. சில தனிப்பட்ட காரணத்தினால அவரால் இந்த படத்தை பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நடிகர் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது 2002 வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ரன். இயக்குனர் லிங்குசாமி அவர்களோட முதல் சாய்ஸா இருந்தது நடிகர் விஜய் தான். சில தனிப்பட்ட காரணங்களால அந்த படம் அவரால் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல மாதவன் நடிச்சாரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது 2002 இயக்குனர் விக்ரமன் இயக்கத்துல வெளிவந்த ஒரு லவ் டிராமா மூவி உன்னை நினைத்து. இந்த படத்துல விஜய் அவர்கள் கமிட் ஆகி சில நாட்கள் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஏதோ சில காரணத்தினால ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படம் சூர்யாவுக்கு போயிருக்குது. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது 2001 ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்துல ஆக்ஷன் த்ரில்லரா வெளிவந்த மூவி தீனா. இந்த படம் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுக்கு நரேட் பண்ணியிருக்காரு. அவர் ஏதோ சில காரணத்தினால இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ண போக ஏகா அவர்கள் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது 2003 தரணி அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தூள். இந்த படம் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏதோ சில தனிப்பட்ட காரணத்தினால இந்த படத்தை விஜய் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நடிகர் விக்ரம் அவர்கள் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது 1996 நவரச நாயகன் கார்த்தி கவுண்டமணி அவர்கள் நடித்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவி உள்ளத்தை அளித்தா. இந்த படமும் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ண முடியாம போனதுனால தான் அதுக்கு அடுத்தது நவரச நாயகன் கார்த்தி அவர்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது 2012 இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவி வேட்டை. இந்த படம் ஃபர்ஸ்ட் நடிகர் விஜய் அவர்களும் நடிகர் சிம்பு அவர்களும் சேர்ந்து நடிக்கிறதா இருந்தது. ஆனா அவங்கள்ட்ட போதிய டைம் இல்லாத காரணத்தினால இந்த படம் நடிகர் மாதவன் அவர்களும் ஆர்யா அவர்களும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. நீங்க இந்த லிஸ்ட்ல தளபதி விஜய் அவர்கள் எந்தெந்த படம்லாம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.